சிஎம் விஜய் அவர்கள் வந்து தன்னுடைய தேர்தல் இதுவில் சொல்கிறப்போ 450 கோடி ரூபாய் கிட்டத்தட்ட சொத்து மதிப்பு, கையிருப்பு, சொத்து மதிப்பெல்லாம் காட்டியிருந்தார். அப்படி இருக்கிறப்ப 300 கோடி ரூபாய் இல்லது கொடுத்து வீடு வாங்குறதுங்கிறது எப்படி பாசிபிள்? அது எப்படி நடக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு தொழிலதிபர் வாங்கலாம். ஐயா, நீங்கள் எவ்வளோ வெளியே காமிச்சிட்டாரு. நீங்கள் எவ்வளோ கேட்குறீங்களே. ஸ்டாலின் வேட்புமனு தாக்கல் பண்ணும்போது என்ன சொத்து பட்டியல் கட்டினாரு சார்? பாக்கெட்டில் 10,000 ஒன்றுமே இல்லை. பாவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. இதுக்கு சொல்லுங்கள், அவர் வச்சிருக்க காரு ரெட் ஜெயின் மூவிஸுக்குள்ள பேரில் தான் கார் இருக்குது. அப்போ ஒரு 50 ஆண்டு காலம் தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருந்த அப்பா ஆட்சியில் இருந்தார், மகன் ஆட்சியில் இருந்தார். இப்போ அந்த மாதிரி இருக்கிற ஒரு ஸ்டாலின் வீட்டிலே பாருங்க, கையில் 5 பைசா இல்லை. அது ஒத்துக்கிறேன் சார், புரியுது நீங்கள் சொல்ல வருது. அது விமர்சனமான மாதிரி இது விமர்சனம் ஆகாதா? இல்லை எப்படி விமர்சனம் ஆகாது? ஏன் காரணம்னா, அவர் ஒவ்வொரு சினிமாலையும் எவ்வளோ கோடி வாங்குறாருன்னு எல்லாருமே சொல்ல போகிறாங்க. பல கோடி ரூபா அதாவது பிளாக்கு ஒயிட்டில் தான் வாங்குறாங்க. ஸோ அந்த அடிப்படையில் வந்து லோன் போட்டு வாங்கலாம். அல்லது இப்போ நான் அது ஒரே ஒரு சொன்னேன், பையனூரில் அந்த அண்ணாமலை குடியிருக்கிற இடம் எந்த இடம்? நீலாங்கரை தாண்டி ஈசிஆரில் அந்த ஒரு ஏதோ ஒரு இடம், சிறுதாவூர் பக்கத்தில் இருந்த இடம். அவர் என்ன சொல்கிறார், இந்த வீடு வாடகை வீடு, என் ஃப்ரெண்டுங்களாம் சேர்ந்தா வாடகை கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ எல்லாருக்கும் ஃப்ரெண்ட் இருக்கிறாங்க, உங்களுக்கு இருக்காங்க, எனக்கு இருக்காங்க. ஒரு நாளைக்கு ஒரு டீ வாங்கி கொடுப்பான், அப்புறம் நம்மளை கண்டனா திரும்பி ஓடிடுவான். வாடகை கொடுக்குறேன்னா கூட வீடு கொடுக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது அண்ணாமலைக்கு மாதம் இத்தனை லட்ச ரூபா வாடகை கொடுத்து நண்பர்கள் கொடுக்குறாங்கன்னு உங்களுக்கே எவ்வளோ தகவல் வந்தது. இன்றைக்கும் பேசும் பொருளாக இருக்கின்ற போது ஒரு ஆட்சியில் இருக்கக்கூடிய நபர்கள் ஏதோ ஒரு வெளியில் வாங்கலாம். ஒரு விளையாட்டாக இருக்கக்கூடாது, விளையாட்டாக கூட இருக்கிறவங்கள வாங்கி கொடுக்கலாம். அது அவங்களுடையது. எங்கே பார்த்து லாட்ரி மயமாக இருக்குது. ஆனால் மக்கள் சோத்துக்கு லாட்ரி அடிக்கிறாங்க. அது அவர் இறங்கலை. எப்படி மக்கள் சோத்துக்கு லாட்ரி அடிக்கிறாங்க, அது வேறகளை கதை. ஏன்னா இப்போ யாருமே நினைக்கிறது இல்லையா, மக்களை எல்லாரும் மறந்தாச்சு தான். எல்லா கட்சியுமே ஆட்சியில் வரைக்கும் தான் மக்களோடு நான், உங்களுக்காக நான், ஜெயிச்ச பிறகு நீ யாரோ நான் யாரோ, அவ்வளோ. எல்லாமே கார்பரேட் டீலிங்.